உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் பாரதி மயில் வாகனம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியீடு. பிரான்சிற்கு தப்பி செல்ல முயன்ற யாழ் இளைஞன் விமான நிலையத்தில் சிக்கிய சோகம். பிரபல பாடசாலையில் போதைப்பொருள், வெளியான மாணவர்களின் மறுபக்கம். பிரிட்டனில் ஈழத்தமிழ் பெண் நாடாளுமன்ற உறுப்பினரை சந்தித்த ஸ்ரீதரன். காதலர்கள் எடுத்த விபரீத முடிவு, குமுறி எழும் உறவினர்கள். பிரித்தானியாவில் புகலிட கோரிக்கையாளர்கள் மீதான வன்முறை அதிகரிப்பு. வெளிநாடொன்றிலிருந்து நாடு கடத்தப்படும் பெருந்தொகை அகதிகள். கழுத்தை இறுக்கும் கனடாவின் புதிய சட்டத்தால் கலக்கத்தில் பலர். சீனாவில் மாணவர்கள் மீது பேருந்து மோதியதில் 10 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகள். தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் அலுவலகத்தில் தேர்தல் விஞ்ஞாபன வெளியீடு இடம்பெற்றது. தென்னிலங்கை வேட்பாளர்களை நிராகரித்து தமிழ் பொது வேட்பாளர் ஊடாக தமிழர்கள் தேர்தலை எதிர்கொள்வதற்கான அவசியம், புறநிலை முக்கியத்துவம் என்பவற்றையும், தமிழர்கள் தேசமாக தமது நிலைப்பாட்டினை அரசியல் தீர்வு உள்ளிட்ட விடயங்களில் ஆணித்தரமாக வெளிப்படுத்தும் வகையில் தமிழ் பொது வேட்பாளராக நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ப. அரியநேத்திரன் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினரால் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தின் வர்த்தக வகுப்பு வசதிகளை பயன்படுத்தி பிரான்சிற்கு தப்பி செல்ல முயன்ற இளைஞர் ஒருவர் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் எல்லை அமலாக்க பிரிவு அதிகாரிகள் குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் உடுவில் பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட 36 வயதுடைய இளைஞனே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று மாலை 6:50 மணியளவில் வர்த்தக வகுப்பு வசதிகளை பயன்படுத்தி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் டோஹாவிற்கு செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்றுள்ளார். இதன்போது அங்கிருந்த குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அதிகாரிகள் இந்த இளைஞனின் கடவுச்சீட்டை சோதனையிட்டு பார்த்தபொழுது குறித்த கடவுச்சீட்டு போலியானது என தெரிய வந்துள்ளது. மேலும் இளைஞனின் பயணப்பையில் இருந்த இத்தாலிய கடவுச்சீட்டில் பல போலி முத்திரைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளமையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட இளைஞன் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். அனுராதபுரம் ஹெகிராவை கல்வி வலயத்திற்குட்பட்ட பிரபல பாடசாலை ஒன்றில் மாணவர்களினால் போதைப்பொருள் மறைத்து வைத்த காணொலியொன்று வெளியாகியுள்ளது. குறித்த பாடசாலை மாணவர்கள் சிலர் பல்வேறு வகையான சட்டவிரோத மது மற்றும் போதைப் பொருட்களை பாடசாலைக்கு கொண்டு வந்து மற்ற மாணவர்களுக்கு வழங்கும் நோக்கத்தில் பல்வேறு இடங்களில் மறைத்து வைக்கின்றனர். இது தொடர்பில் தெரியவந்ததை அடுத்து பாடசாலை அதிபர், ஒழுங்காற்று ஆசிரியர் மற்றும் ஏனைய ஆசிரியர்கள் மாணவர்களை எச்சரித்துள்ளனர். எனினும் ஆசிரியர்கள் மாணவர்களை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்தியதாகவும் மாணவர்களை மருத்துவமனையில் சேர்த்ததாகவும் பெற்றோர்கள் போலீசில் முறைப்பாடு அளித்துள்ளனர். பாடசாலைக்குள் போதைப் பொருள் கொண்டு வந்து பாடசாலையில் பயன்படுத்திய மாணவர்கள் தொடர்பில் அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் போலீசில் முறைப்பாடு செய்த போதிலும் போலீசார் இது தொடர்பில் மௌனம் காத்ததாக பாடசாலை தரப்பு குற்றம் சுமத்தியுள்ளது. அதே சமயம் மாணவர்களை தண்டித்ததற்காக பாடசாலை அதிபர் உட்பட பல ஆசிரியர்களை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தவும் போலீசார் நடவடிக்கை எடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தொழிற்கட்சி உறுப்பினரும் ஈழத்தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினருமான உமா குமரனை சந்தித்துள்ளார். ஸ்ரீதரன் பிரித்தானியாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது இருநாட்டு அரசியலின் தற்கால போக்கு தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் உமா குமரன் எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த பதிவில் வடக்கு மாகாண நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐக்கிய ராஜ்ய நாடாளுமன்றத்திற்கு வரவேற்பதில் பெருமையடைகிறேன். எனது தேர்தலுக்கு பிறகு நான் பெற்ற முதல் வாழ்த்துக்களில் அவருடைய வாழ்த்துக்களும் அடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புத்தளம் மதுரங்குழி பிரதேசத்தில் காதலர்கள் இருவரும் தத்தமது வீடுகளில் தற்கொலை செய்துள்ளனர். இந்த சம்பவத்தில் மதுரங்குழி முக்கத்தொடவாய் பகுதியை சேர்ந்த நெல்ஷானி சுமோதிகா என்று 19 வயதுடைய யுவதியும் காதலனுமே இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். உடப்பு சின்னப்பாடு பிரதேசத்தில் வசிக்கும் 20 வயதுடைய லசித் லிவேரா என்ற இளைஞன் தற்கொலை செய்து கொண்ட யுவதியுடன் நெருங்கி பழகியுள்ளார். இருவரும் பாடசாலை காலம் முதல் காதல் உறவில் இருந்துள்ளனர். லசித் கடந்த 27ஆம் தேதி தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக உடப்பு போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. குறித்த இளைஞனின் மரணத்தால் அதிர்ச்சியடைந்து 19 வயதுடைய நெல்ஷானி கடந்த 30ஆம் தேதி தற்கொலை செய்து கொண்டுள்ளார்.
இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறுகளின் தொடர்ச்சியாக காதலன் தற்கொலை செய்த நிலையில் காதலியும் உயிரிழந்ததாக உறவினர்கள் கூறுகின்றனர். கடந்த ஜூலை மாதம் இங்கிலாந்தின் சவுத்போர்ட்டில் 3 சிறுமிகள் கொடூரமாக ஆயுதம் ஒன்றினால் தாக்கி கொலை செய்யப்பட்டதை அடுத்து பிரித்தானியா மற்றும் வட அயர்லாந்தின் பெல்பாஸ்டில் வன்முறை சம்பவங்கள் பாரியளவில் இடம்பெற்றுள்ளது. நடன மற்றும் யோகா நிகழ்வுகளில் கலந்து கொண்ட சிறுமிகளே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளனர். இது தவிர மேலும் 8 சிறுமிகளும் 2 பொதுமக்களும் காயமடைந்தனர். இந்த சம்பவத்தை அடுத்து முஸ்லிம் பள்ளிவாசல்கள், அரசியல் புகலிடம் கோரியவர்கள் தங்கியிருந்த இருப்பிடங்கள் என்பன தாக்குதலுக்குள்ளாகியுள்ளன. மகளுந்துகள், கட்டடங்கள் என்பவற்றிற்கு தீ வைக்கப்பட்டதோடு கடைகளும் சூறையாடப்பட்டது. இந்த வன்முறை சம்பவங்கள் காரணமாக 100க்கும் அதிகமான போலீசார் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவங்கள் தொடர்பில் சமூக ஊடகங்கள் மூலம் மிகைப்படுத்திய தவறான செய்திகள் பரவியதனால் வன்முறை சம்பவங்கள் மேலும் அதிகரித்ததாக கூறப்படுகிறது. தீவிர வலதுசாரித்தன்மை மற்றும் குடியேற்றவாசிகளுக்கு எதிரான எதிர்ப்பு உணர்வுகள் பரவியதை அடுத்து நாட்டில் வன்முறைகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இதற்கு காரணமானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்ட சிறு பராயத்தவர்கள் உட்பட பலருக்கும் எதிரான விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. அதற்கமைய இன்று மட்டும் 3 கடுமையான தண்டனை வழங்கப்பட்டதாக பிரித்தானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சுவிட்சர்லாந்தில் இருந்து பெருந்தொகையான அகதிகள் நாடு கடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட 4500 பேர் வரையிலானவர்கள் இவ்வாறு திருப்பி அனுப்பப்பட உள்ளனர். ஜெர்மனியில் நடந்த தீவிரவாத தாக்குதல் மற்றும் டாவோஸில் யூத சுற்றுலா பயணி ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவங்களை அடுத்து புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பான கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க சுவிட்சர்லாந்து அரசு திட்டமிட்டுள்ளது. டாவோஸில் யூத சுற்றுலா பயணி மீதான தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் குற்றவாளிகள் இன்னும் தலைமறைவாக உள்ள நிலையில் அவர்கள் புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டவர்கள் என்று தெரியவந்ததாக கேண்டோனின் நீதி மற்றும் பாதுகாப்பு இயக்குநர் பீட்டர் பெயர் தெரிவித்துள்ளார். சந்தேக நபர்களிடம் கடவுச்சீட்டு இல்லாதமையினால் அவர்களை தாய்நாட்டிற்கு அனுப்ப முடியாதுள்ளதாகவும் அவர் கூறினார். சுவிஸ் சட்டத்தின்படி தடுப்பு காவல் உத்தரவு நிலையில் உள்ள நிலையில் நாடு கடத்துவது சாத்தியமில்லை. இவ்வாறான நிலையில் இடம்பெயர்விற்கான மாநில செயலகம் தற்போது 3வது நாடு அல்லது சொந்த நாட்டிற்கு நாடு கடத்தப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்துள்ளது. தற்போது 4500 வெளிநாட்டவர்கள் சுவிட்சர்லாந்தில் புகலிட கோரிக்கை மறுக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற போதும் அவர்களில் 2500 பேரிடம் கடவுச்சீட்டு இல்லை என்றும் 442 பேரின் திட்டமிட்ட நாடு திரும்புவது முற்றிலும் தடுக்கப்பட்டுள்ளது அல்லது இடைநிறுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் கல்வி கற்க வந்துள்ள சர்வதேச மாணவர்கள் வாரம் ஒன்றிற்கு 24 மணி நேரம் மட்டுமே பணி செய்ய அனுமதி என்று கனடிய அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இந்த நிலையில் கனடாவிற்கு கல்வி கற்க வரும் மாணவர்கள் கல்வியில் மட்டுமே கவனம் செலுத்துவதற்காக இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக புலம்பெயர்தல் துறை அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார். எனினும் வேலை செய்வதற்கு கட்டுப்பாடு விதிப்பது தம்மை பொருளாதார ரீதியாக பாதிக்கும் என்கிறார்கள் மாணவர்கள். இந்த நிலையில் ஆசிய நாடுகளில் இருந்து கனடா சென்றுள்ள மாணவர்கள் இதனால் பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர். இதன் காரணமாக வெளிநாட்டு மாணவர்கள் தமது வாழ்வாதாரத்திற்கு திண்டாடும் நிலை ஏற்பட்டுள்ளது. சீனாவில் நின்று கொண்டிருந்த மாணவர்கள் மீது பேருந்து மோதியதில் குறைந்தது 10 பேர் உயிரிழந்துள்ளனர். கிழக்கு சீனாவில் ஷாண்டாங் மாகாணத்தில் உள்ள தயான் நகரில் உள்ள ஒரு நடுநிலை பாடசாலையின் வாயிலில் பேருந்திற்காக காத்திருந்த மாணவர்கள் மீது பேருந்து மோதியுள்ளது. இந்த விபத்துக்குள்ளான பேருந்து மாணவர்களை ஏற்றி செல்வதற்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடவடிக்கையினை முன்னெடுத்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியீடு. பிரான்சிற்கு தப்பி செல்ல முயன்ற யாழ் இளைஞன் விமான நிலையத்தில் சிக்கிய சோகம். பிரபல பாடசாலையில் போதைப்பொருள், வெளியான மாணவர்களின் மறுபக்கம். பிரிட்டனில் ஈழத்தமிழ் பெண் நாடாளுமன்ற உறுப்பினரை சந்தித்த ஸ்ரீதரன். காதலர்கள் எடுத்த விபரீத முடிவு, குமுறியெழும் உறவினர்கள். பிரித்தானியாவில் புகலிட கோரிக்கையாளர்கள் மீதான வன்முறை அதிகரிப்பு. வெளிநாடொன்றிலிருந்து நாடு கடத்தப்படும் பெருந்தொகை அகதிகள். கழுத்தை இறுக்கும் கனடாவின் புதிய சட்டத்தால் கலக்கத்தில் பலர். சீனாவில் மாணவர்கள் மீது பேருந்து மோதியதில் 10 பேர் உயிரிழப்பு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.